வணக்கம் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் ஜீபம்பா பேசுகிறேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல கதையை சொல்ல போகிறேன். அந்த கதை பேர் என்னன்னா 2 தவளைகள். இப்போ நம்ம கதை கேட்க போலாமா? ஒரு கிராமத்தில் 2 தவளை நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் இணை பிரியாத நண்பர்கள். அவங்க எப்போவுமே ஒன்றா தான் இருப்பாங்க. ஒரு நாள் ஒரு தவளைக்கு ஒரு யோசனை வந்துச்சு. நாம் ஏன் பட்டணத்துக்கு போய் அதோட அழகை ரசிச்சுட்டு வரக்கூடாதுன்னு கேட்டுச்சு. அதுக்கு இன்னொரு தவளை சொல்லுச்சு, அட நல்ல யோசனையாக இருக்கே, வா போகலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் பட்டணத்துக்கு நடந்து போக ஆரம்பிச்சாங்க. தவளைகள் குட்டியாக இருக்கிறதுனால எவ்வளவு நடந்தாலும் ரொம்ப தூரம் போக முடியலை. ஆனால் அந்த தவளைகள் நினச்சது நாம் ரொம்ப தூரம் கடந்து வந்துட்டோம்னு. நண்பரே, நாம் பட்டணத்துக்கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். அந்த மேட்டுக்கு அப்புறமா பட்டணம் இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லுச்சு. அப்போ ஒரு தவளை சொல்லுச்சு, அப்படியா? அப்போ என்னோட முதுகில் ஏறிப்பாரு, பட்டணம் எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உடனே இன்னொரு தவளை அந்த தவளையோட முதுகில் ஏறி எட்டி பார்த்துச்சு. ஆனால் அதோட கண்ணுக்கு கிராமம் தான் தெரிஞ்சுது. இதுதான் பட்டணம்னு அந்த தவளை தப்பாக நினச்சிக்கிச்சு. கீழே இறங்கின அந்த தவளை சொல்லுச்சு, அடடா நண்பரே, இந்த பட்டணம் பார்க்கறதுக்கு நம்ம கிராமம் மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லுச்சு. அதுக்கு இன்னொரு தவளை நானும் பார்க்குறேன்னு சொல்லி நண்பனோட முதுகில் ஏறி பார்த்துச்சு. அட ஆமாம், பட்டணம் நம்ம கிராமம் மாதிரியே இருக்குல்ல, இனி அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், வா வீட்டுக்கே போவோன்னு சொல்லி 2 பேரும் திரும்பி நடக்க ஆரம்பித்தாங்க. தங்களோட இடத்துக்கு வந்த அந்த தவளைகள் தாங்க பார்த்த பட்டணத்தில் எந்த ஒரு புது விஷயமும் இல்லை, அது நம்ம கிராமம் மாதிரியே இருக்குன்னு சொல்லி பெருமையாக பேசிக்கிட்டாங்க. சுட்டீஸ், கிணற்று தவளை போல்னு தமிழில் ஒரு பழமொழி இருக்கு. கிணத்துல இருக்க தவளைக்கு அந்த கிணறு தான் உலகம்னு நினச்சிக்கிட்டே வாழ்ந்துக்கிட்டு இருக்குமா. அதுக்கு இந்த உலகத்தில் இருக்க எந்த ஒரு விஷயமும் புரியாது, புரிய வைக்கவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த தவளைகள் பட்டணம் வரைக்கும் நடந்து போனாலும் தங்களை திருப்திப்படுத்திக்க முடியாமல் திரும்பி வந்துட்டாங்க. அதனால் இது மாதிரி தவளை புத்தி உடையவங்களை என்ன சொல்லியும் திருத்த முடியாதுன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் சுட்டீஸ், இந்த கதை இதோட முடியுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்றதை நான் நம்புகிறேன். இதே மாதிரி ஒரு நல்ல கதையோட நான் உங்களை சீக்கிரமாகவே சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் ஜீபும்பா கிட்ட இருந்து டாடா பாய். டியர் பேரண்ட்ஸ், நான் தான் உங்கள் குழந்தைங்களோட ஃபேவரட் ஜீபும்பா பேசுகிறேன். இந்த ஜீபும்பா பாட்காஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, குழந்தைங்களோட உலகம் ரொம்பவே அழகானது. ஆனால் நாம் வாழுற இந்த அவசர உலகத்தில் அவங்களுக்கான டைம் அண்ட் ஸ்பேஸை நம்ம கொடுக்க தவறிட்டோம். அவங்க கிட்டேருந்து நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை ஆல்ரெடி எடுத்துட்டோம். அண்ட் இப்போ கொஞ்சமாக அவங்க எல்லாரையுமே ஸ்க்ரீன் அடிக்ட்ஸாக மாறிட்டு வராங்க. சாப்பிடும்போது யூடியூப் பார்க்குறாங்க, தூங்கிறதுக்கு முன்னாடி யூடியூப் பார்க்குறாங்க. கொஞ்சமாக எல்லா நேரமும் அவங்க டிவி, கார்ட்டூன்னு ஸ்க்ரீன் அடிக்ட்ஸாக மாறிட்டு வராங்க. இப்படி அவங்க ஸ்க்ரீன் அடிக்ட்ஸாக மாறிட்டு வர்றதுனால அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் அண்ட் இமேஜினேஷன் ஸ்கில் எல்லாமே குறைஞ்சிட்டு வரும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு ஆர்டிக்கலை படித்ததான் ஞாபகம். இந்த ஆர்டிக்கலை படித்ததுக்கப்புறம் எல்லாரும் மாதிரியும் என்னால் இதை கடந்து போக முடியல. ஒரு தனி மனிதனாக இதற்காக நம்ம என்ன பண்ண முடியும்னு யோசித்தேன். அண்ட் அதுக்கான ஒரு இனிஷியேட்டிவாக தான் நான் இந்த ஜீபும்பா பாட்காஸ்ட்டை தொடங்கினேன். இந்த ஜீபும்பா பாட்காஸ்ட் முன்னெடுப்பை எடுத்த கொஞ்ச நாட்கள்லேயே உங்களில் பல பேர் பயங்கரமான ஒரு ஆதரவை கொடுத்துருக்கீங்க. இந்த பாட்காஸ்ட் ஆரம்பித்த கொஞ்சம் மாதங்கள்லேயே 30 நாடுகள் மேலே நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் 15,000 லிசனர்ஷிப்ன்ற மைல் ஸ்டோனை தாண்டி நம்ம பாட்காஸ்ட் போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலும் இந்த ஜீபும்பா பாட்காஸ்ட்டை என்னால் தொடர்ந்து பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி என் முன்னாடி நிற்குது. அது எதனாலனா, இந்த ஜீபும்பா பாட்காஸ்ட்டுக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணுற டைம் அண்ட் எனர்ஜி எனக்கு ரிட்டர்ன் கிடைக்குதா ஏதோ ஒரு வகையிலன்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் நான் ஜீபும்பா பாட்காஸ்ட் மூலமாக ₹1 கூட சம்பாரிச்சது கிடையாது. இது என்னோடய மெயின் கரியரும் கிடையாது. அண்ட் இந்த ஒரு விஷயம் ஒரு பாயிண்டில் என்னை சோர்வடைய வைக்குது. உங்களில் பல பேர் இந்த ஜீபும்பா பாட்காஸ்ட்டோட கான்டென்ட்ஸ் எல்லாத்தையும் கேட்டு ரசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்களும் அடுத்த தலைமுறை குழந்தைகளுக்காக ஏதாச்சும் பண்ணணும், இந்த ஜீபும்பா பாட்காஸ்ட்டை வெறும் ஒரு பாட்காஸ்ட்டாக பார்க்காம ஒரு இனிஷியேட்டிவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம ஜீபும்பா பாட்காஸ்ட்டுக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணலாம். உங்களில் பல பேர் பல நாடுகளில் இருப்பீங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் செய்யலாம்.
நீங்கள் இந்தியாவில் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க யூபிஐ ஐடியை நீங்கள் கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே எந்த ஆப் மூலயமாவும் நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கலாம். அப்படி நீங்கள் இந்தியாவில் இல்லாமல் வேறு கண்ட்ரீஸில் இருந்தீங்கன்னா பை மீ காஃபின்ற ஒரு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அந்த லிங்க்குள்ளே போய் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் டொனேட் பண்ணலாம். முக்கியமான விஷயம், நீங்கள் இதை விருப்பப்பட்டால் மட்டும் செய்யலாம். இது உங்கள் விருப்பத்துக்கு மாறாக இருக்குன்னா நீங்கள் நம்ம பாட்காஸ்ட் கான்டென்ட்டை என்ஜாய் பண்ணால் மட்டும் போதும். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நம்மளோட பாட்காஸ்ட்டை ஷேர் பண்ணுங்கள்.